ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் ரேவதியோட கல்யாண ஃபோட்டோவை ரேவதி பார்த்துடுறாங்க. கார்த்திக்கோட பர்ஸில் இருந்து கீழே விழுது. ஏற்கனவே தான் அம்மாட்ட தனக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டதுக்கு இல்லை உனக்கு இன்னும் ஆகலைன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ரேவதிக்கு நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, கார்த்திக் மாமா தான் நம்மளுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதை நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லைன்னா எதுக்காக எல்லோரும் நமக்கு கல்யாணம் ஆகலைன்னுட்டு நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதான்னு ரேவதிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அதனால் ரேவதி என்ன முடிவு எடுக்கிறான்னா, நமக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரியே இருந்து கேட்டு உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரேவதிக்கு கார்த்திக் தான் ஹஸ்பண்ட் தெரிஞ்சவொடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம லவ் பண்ணவங்களே நமக்கு ஹஸ்பண்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் பாட்டியோட ஞாபகம் ரேவதிக்கு வருது. நேராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாட்டிகிட்ட போகிறாங்க. பாட்டிகிட்ட போய் இந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. கார்த்திக் ரேவதிக்கு கல்யாணம் ஆகிடுச்சா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாட்டி எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துடுச்சு, உனக்கு உண்மை தெரிஞ்சால் உன் உயிருக்கு ஆபத்துங்கிறனால தான் யாரும் அந்த உண்மையை அவன்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ரேவதிக்கு தெரியுது சந்திரகலாவோட சூழ்ச்சி தான் இதுன்னு. அப்படி இருக்க சுச்சுவேஷனை தான் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தெரிய வருது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க.